ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சோயா வச்சு ஒரு சூப்பரான புலாவ் தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கலாம். இதில் ஒரு கப் அளவுக்கு சோயா நம்ம போட்டுடலாம். அது ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் தண்ணியில் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம அதில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் நல்லா இருத்தி புழிஞ்சிட்டு நம்ம இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இதில் ஒரு அரை கப் அளவுக்கு தயிர், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இது ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஊறட்டும். அப்போ தான் அதில் இருக்கக்கூடிய மசாலா ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணும். இப்போ 20 நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு குக்கரில் ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். அதில் பிரியாணி இலை, கல்பாசி, ஸ்டார் அன்னாச்சி, மராத்தி மொக்கு, கூட ஒரு 4 கிராம்பு, 3 ஏலக்காய், 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இதையெல்லாம் போட்டு எண்ணெயில் நல்லா வறுத்துக்கலாம். இது பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை ஆட் பண்ணிவிட்டு வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் வதங்கும் போது கூடையே ஒரு 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம மிளகாய்த்தூள் போட்டிருக்கோம், அதனால் காரத்துக்கு தகுந்த மாதிரி 1 2 ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிவிட்டு அதோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கூடையே கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லி இலைகளை போட்டு வதக்கி விட்டுறலாம். இப்போது நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருக்கக்கூடிய சோயா துண்டுகளை அதில் வெங்காயத்தை கூடயே போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இது போட்டோன்னே அதில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் வெளியே வரும். அந்த தண்ணியெல்லாம் அப்சர்வ் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது அந்த வேகிற வரைக்கும் நம்ம ஒரு மூடி தேங்காய் எடுத்து அதுலேருந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு நம்ம தண்ணி ஊற்ற போகிறதில்ல, தேங்காய் பால் தான் ஆட் பண்ண போகிறோம். இப்போது அதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதில் இருக்கக்கூடிய எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வருது. இந்த டைமில் நம்ம ஆல்ரெடி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கக்கூடிய அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் ஒரு டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் ஒரு 1.25 டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் நான் ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். உப்பு பத்தலைன்னா திருப்பி கூட இந்த டைமில் போட்டுக்கலாம். இப்போ ஒரு குக்கர் மூடியை வச்சு மூடி ஒரு 2லேருந்து 3 விசில் விட்டுறலாம். அவ்வளோதாங்க, நமக்கு சுவையான சோயா கோகனட் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம ஃபுட் இன் பாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ்.